இது நல்லா இருக்காக்கா? ஏய் அனு, ஏன் இத்தனை Dress வச்சு முடிச்சிட்டு இருக்க? ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணி போட்டுக்க வேண்டியதானே? அக்கா, கலர் கலரா ட்ரெஸ் பண்ணாதானே பசங்கள சைட் அடிப்பானுங்க. ஏய், அப்போ உன்னை யாராவது சைட் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தா ஃபங்க்ஷனுக்கே வரியா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை யாரும் சைட் அடிக்கலனா அது அந்த பொண்ணுக்கு அசிங்கம். இதே கல்யாணம் ஆன ஒரு பொண்ணை சைட் அடிச்சா அது அந்த பசங்களுக்கு அசிங்கம். எனக்கா நான் சொல்றது? அடிப்பாவி. என்னடி எல்லாரும் உட்கார்ந்திருக்கீங்க? மாப்பிள்ள வீட்ல இருந்து கார் வந்துருச்சு, இன்னும் கிளம்பலையா? என்ன கிளம்பலையா? நலங்குக்கு. என்ன நலங்குக்கு? ஏய், என்ன வடிவேலு காமெடின்னு நினைப்பா? உத வாங்க போறீங்க. மா, நலங்குக்கு நாங்க எதுக்குமா? நீ போய் நலங்கு வச்சிட்டு வா, நாங்கெல்லாம் இங்கே இருக்கோம். கல்யாணத்துக்கு வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன் எல்லாம் சொல்லக்கூடாதுடி. கிளம்புங்க. மா, சந்தனத்தை எடுத்து கண்ணத்துல தடவிட்டு பன்னீர் எடுத்து தலையில தெளிக்க போறாங்க. அதுக்கு போய் நாங்க அவ்வளவு தூரம் வரணுமா? என்னது அப்படி சொல்லிட்டீங்க? ஏய், சொல்லுடி அவங்களுக்கு. நம்மளுடைய ஒவ்வொரு சடங்குலயும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. புதுசா வந்த சொந்த பந்தம் உறவுகள் யார் யாருன்னு வந்திருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கவும் அவங்க கூட பேசி பழகவும் தான் இந்த சடங்கெல்லாம். அங்க 1000 சொந்தங்கள் வந்திருந்தாலும் ஏன் தங்கச்சி பசங்கன்னு நான் சொல்லிக்க வேணாமா? நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து நலங்கு வைக்கணும். அப்பதான் நீங்க எவ்வளவு முக்கியம்னு அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். பெரியம்மா, எங்களை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் பெரியம்மா. அது மத்தவங்களுக்கும் தெரிய வேணாமா? உங்க அண்ணன் வேற நாத்தனார் முறைக்கு மீனாட்சி தான் ஃபர்ஸ்ட் வந்து நலங்கு வைக்கணும்னு சொல்லிருக்கான். நீங்க வரலனா அவனுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. முதல்ல கிளம்புங்க. பெரியம்மா, அவ சும்மா விளையாட்டுக்கு அம்மா கிட்ட அப்படி சொல்லிட்டு இருந்தா. நாங்க வராம எப்படி? பேசிட்டே இருக்காம சீக்கிரம் ரெடி ஆகி கிளம்புங்க, டைம் ஆச்சு. 4 பேர் ரெடி ஆக எவ்வளவு நேரம் ஆகும்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க போய் சந்தனம் கலக்கிக்கிட்டே இருங்க, அதுக்குள்ள நாங்க வந்துருவோம். கோதாவரி, அவங்க வரட்டும். நீ ரெடி ஆயிட்டல? முதல்ல வா, நம்ம கிளம்புவோம். சரி, வந்துருங்கடி. பை. சீக்கிரம். நான் ஃபர்ஸ்ட் போய் ரெடி ஆகுறேன். ஆமா ஆமா, 5 ட்ரெஸ்ஸையும் வரிசையா ஒவ்வொண்ணா போட்டு பார்க்கணும்ல. முதல்ல நீயே போய் ரெடி ஆகு. சீ போடி. நீ போடி. வாக்க நம்ம போலாம். நலங்கு கூட நீங்க வந்துதான் தொடங்கி வைக்கணுமா? எங்க அம்மா உங்களுக்கு ராஜ மரியாதை கொடுக்க ட்ரை பண்றாங்க. உங்களுக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட்ட மரியாதையே ரொம்ப அதிகம். கார்த்திக்கு ஒரே தங்கச்சி நான் தான். நீங்க என்னடி வந்து தொடங்கி வைக்கிறது? அலங்காரம் பண்ணிக்கிட்டு உள்ளேயே கடங்க. நான் வந்து திறந்து விடுறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க போல இருக்கு. எங்கே என் ஏஞ்சல்? புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.